எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே தெருநாயை கேவலமாக சொல்கிறாங்கல்ல, ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு எல்லா தெருநாயும் கொல்லணும்னு, அவங்களுக்காக மட்டும்தாங்க அந்த பதிவு. அந்த தற்கொலைகளுக்கு நீங்கள் இதை அனுப்புங்க. 1 வயசு குழந்தை தண்ணி டப்பில் தவறி விழுந்துருச்சு. குழந்தை இறந்து போச்சுங்க. பெற்றவங்க இதுக்காக இருந்தாங்க. இதே இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு வயசு குழந்தைய ஒரு நாய் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு உடனே நாய் மேலே அப்படியே பாஞ்சிட்டாங்க. ஏண்டா 1 வயசு குழந்தைய பார்த்துக்காம பெற்றவங்களுக்கு என்ன வேலையா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்கணும்ல. அதை விட்டுட்டு யார் காரணமோ இப்போ பாருங்கள், இப்போ பேசுவாங்க அம்மா அப்பா இல்லை, அம்மா அப்பா தான் தப்பு அப்படின்னு பேசுவாங்க. இதே ஒரு நாய் இழுத்து போச்சுன்னா நாய் தான் தப்புன்னு பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோதானே அறிவு. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் தெருநாயை ப்ளேம் பண்ணும்போது இந்த மாதிரி காமிச்சா தானே இந்த தற்கொலைகளுக்கு அறிவு வரும். அதுக்காக தான். இன்னொன்று இருக்குங்க, கஞ்சா குடிச்சிட்டு இந்த மாற்றுத்திறனாளி ஸ்டேஷனில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டில், அவரை போய் அடிச்சிருக்கான். ஸோ இங்கே மனித சமுதாயம் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. அதை திருத்திட்டு அதுக்கடுத்து விலங்கு பக்கம் வருவோம். சரிங்களா? தெருநாயை மட்டும் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்போம். நாங்கள் கம்பேர் பண்ணுவோம்டா. 6 அறிவு மனுஷனை பண்ணிக்கிட்டு இருக்கான், 5 அறிவை நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க. அந்தளவுக்கு நீங்கள் அறிவு கட்டமாக இருக்கும்போது நாங்கள் அதை சொன்னால் தான் உங்கள் மண்டைக்கு புரியும்னா சொல்லித்தானே ஆகணும். எங்களை இந்தளவுக்கு நீங்கள் மாற்றுறீங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? சொசைட்டி. இந்த சமுதாயம் கண்டிப்பாக சரியாக இல்லை. நல்ல மனிதனை உருவாக்கணும், அதுக்கடுத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். இங்கே நிறைய பேர் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் நல்ல மனுஷனாக மாறுங்கடா. சக உயிரை மதிக்க பாருங்கடா. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, அந்த மென்டாலிட்டியே கிடையாது. அவ்வளோ கேவலமாக இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி இந்த 3 போதுங்க. டெய்லி இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். தேவையெல்லாம் தெருநாயை ப்ளேம் பண்ணுறானோ அவையெல்லாம் இந்த கஞ்சா குடிக்கு சப்போர்ட் பண்ணுவான். அதை தான் சொல்கிறேன். அவங்கள திருடர்கள்னு சொல்கிறேன், அவங்க அரக்கர்கள்னு சொல்கிறேன். உங்களை தடுக்கிறாங்கன்னா அவங்க வெளிக்கொண்டு வாங்க. அவங்க இதில் வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு விலங்கு மேலேயே அக்கறை இல்லைன்னா சக மனுஷன் மேலே அக்கறை இருக்காது. நம்ம வெளிக்கொண்டு வரணும். தயவுசெய்து உங்களை தடுக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் வீடியோ எடுங்க. அவங்களுக்கு போஸ்டர் அடிப்போங்க ஃப்யூச்சரில். அவங்களை அசிங்கப்படுத்துவோம். பிகாஸ் அவங்க அன்ஃபிட் ஃபார் எர்த்து, பூமிக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி.